நான் மட்டும் அங்கே பிறந்திருந்தால், நான் மட்டும் இங்கே பிறந்திருந்தால், நம்மிலே பலர் இப்படி பேசுவது உண்டு. எங்கே நாம் பிறக்க வேண்டும் என்பதெல்லாம் அந்த பேராற்றல் மட்டுமே அறிந்த ரகசியம். அவர் அறிந்த ரகசியத்துல ஒரு பிறப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் மகாகவி பாரதியை போல் தான் நாம் சொல்ல வேண்டும். கடவுளே, எனக்கு இந்த நல்ல வாழ்வை தந்தமைக்காக என்னாலும் நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். அப்படி மட்டுமே நாம் நினைப்போம். அந்த எண்ணத்தோடு, நேர்மறை சிந்தனையோடு, இந்த உலகத்திலே நல்ல நோக்கத்திற்காகவே நாம் படைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று நாம் முதலில் நம்ப வேண்டும். ஒரு தேரின் எல்லா பகுதிகளுமே சேர்ந்து அழகாகி அது இயங்கிட உதவுகிறது. அச்சாணி சிறிதுதானே, அது எதற்கு என யோசித்தால் தேர் எப்படி நகரும்? அழகான தேர்தான், அற்புதமான தேர்தான். ஆனால் அச்சாணி எவ்வளவு முக்கியம். அதுபோலவே நாம் முக்கியமானவர் தான். நம்மை காட்டிலும் சிறந்தவர்கள், நம்மை காட்டிலும் பணம் படைத்தவர்கள், நம்மை காட்டிலும் ஆற்றல் பெற்றவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். இருக்கட்டுமே, அதுல நாமும் முக்கியமானவர்கள் தான். முக்கிய செயலுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு விதித்த கடமையை காலம் அறிந்து சிறப்பாக செய்வோம். சிறப்புகள் தானாக வரும். வரட்டும்.